ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். அது எப்படின்றத சொல்கிறேன். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், ஸ்டார் அனாசி ஒன்று போட்டுக்கோங்க, பட்டை, பே லீஃப் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும், அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கி வரதான் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்தோடனே இப்போ 2 தக்காளி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் அது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ அது கூடவே 2 கரண்டி மிளகாத்தூள், 2 கரண்டி தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி ஒரு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கோங்க, அது மறந்துட்டேன். அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் பன்னீர் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன்னா, ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சதை ஒரு கடாயில் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்கிற டைமில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் தயிர் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பன்னீரையும் இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி விட்டுருங்க. இப்போ சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் இது ஒரு சாஃப்ட் சப்பாத்தி தான் பண்ணி அதோட டேஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த சப்பாத்தி உங்களுக்கு எப்படி செய்யணுன்றது வேணும்னா கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.